கிறித்துவ பெருமக்களால் தமிழும் தமிழர்களும் அடைந்த பெருமைகள் 1000. தமிழுக்கு முதல் உரைநடை கொண்டு வந்தவர்கள் கிறித்துவ பெருமக்கள். தமிழில் கவிதை செய்யுளில் இருந்தது, வரலாறு செய்யுளில் இருந்தது, கல்வெட்டு செய்யுளில் இருந்தது, மெய்கீர்த்தி செய்யுளில் இருந்தது, ஜோதிடம் செய்யுளில் இருந்தது, சிற்பம் செய்யுளில் இருந்தது. எல்லாம் செய்யுள், தொட்டதெல்லாம் செய்யுள். பழமொழி செய்யுள், விடுகதை செய்யுள். செய்யுள் என்ற வடிவத்தில் மட்டும்தான் தமிழ் இருந்தது. உரைநடை என்ற வடிவத்துக்கு முதலில் கொண்டு வந்தவர்கள் கிறித்துவ பெருமக்கள் என்பதை இந்த மண் மறந்துவிடக் கூடாது. 1577 இயேசு சபை பாதிரிமார்களால் கிறித்துவ வேதோபதேசம் என்ற உரைநடை நூல் வந்தது. ஒரு ஆன்மீகவாதி மதங்களை பற்றி விமர்சித்து பேசுவது மனிதநேயத்திற்கு மாறானது என்றாலும் ஈவேரா என்ற வந்தேறி திராவிடத்தை தமிழர்களுக்குள் திணிக்க இந்து மத எதிர்ப்பையும் பிராமண வெறுப்பையும் தமிழர்களுக்குள் விதைத்து விட்டதால் அந்த வந்தேறிகளின் திராவிடத்தால் இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டு மண்ணின் மரபு சார்ந்த இந்து மதத்தை சீரழிக்க பரப்பப்படும் பொய்கள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக திராவிட சாக்கடையில் வாழ்ந்து அதன் கழிவுகளை எடுத்து பிழைத்து தன் கவிதைகளுக்கு அழகு சேர்க்க பொய்களை வார்த்தைகளால் கோர்க்கும் கிறிஸ்தவ கவிஞர் வைரமுத்து தான் இந்த தரணியில் வசதியுடன் வாழும் வாழ்க்கைக்காகவும் தன் கிறிஸ்தவ மதத்தை உயர்த்துவதற்காகவும் கூறும் பொய்யான தகவல்களை இந்த சிவனடியான் மறுத்து தமிழ் மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவாகின்றது. அன்பு தமிழ் உறவுகளே, திராவிட அடிவரடி வைரமுத்து தமிழுக்கு முதல் உரைநடையை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் என்ற பொய்யினை கூறுகின்றார். அந்த பொய்யை உண்மையாக்க 1577 ஆண்டு கிறிஸ்தவ சபை பாதிரிமார்களினால் கிறிஸ்தவ வேத உபதேசம் என்ற நூல் உரைநடையாக வந்ததாக தன் இந்த பொய்க்கு அதனை ஆதாரப்படுத்தி காட்டுகின்றார். ஆதித்தமிழ் இனத்திற்கு வந்தேறி ஐரோப்பியர்கள் வந்துதான் எம் தாய்மொழி தமிழுக்கு உரைநடை தந்தார்கள் என்பது மிகவும் வேடிக்கையானது என்பதை விட வேதனையானதும் கூட. அன்பு தமிழ் உறவுகளே, நக்கீரர், இளங்கோ அடிகள் போன்றவர்கள் தங்கள் செய்யுள்களில் இடையிடையே உரைநடை எழுதியிருந்தாலும் தமிழில் இன்று விளக்கத்தில் உள்ள முதற் காப்பியமான பழம்பெருங்காப்பியம் தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களுக்கும் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளம்பூரணர் என்ற தமிழர் உரை எழுதினார். அதனால் இவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அதன் பின்னரும் சரி, அதாவது இன்று வரை இவர் உரையாசிரியர் என்று அடைமொழி கொண்டே அழைக்கப்படுகின்றார். இளம்பூரணர் தொடக்கி வைத்த உரைப்பணி பல வகை வளர்ச்சி பெற இவரது கருத்துக்களை ஏற்றி புதிய இலக்கண உரைநடை நூல்களை பல தமிழர்கள் செய்தனர். அந்த வகையில் குறிப்பிடத்தக்க தமிழராக 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாச்சினார்க்கினியர் முழு தொல்காப்பியத்திற்கு முறை எழுதி அத்தோடு கலித்தொகை, குறுந்தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி என்பவற்றுக்கு முறை எழுதியிருக்கின்றார். உண்மை இவ்வாறு இருக்க எருமை திராவிடத்தின் அடிமை கிறிஸ்தவ வைரமுத்து தன் பிரபல்யத்தை வைத்துக் கொண்டு பொய்யான பிரச்சாரத்தை செய்கின்றார் என்பதை தமிழ் மக்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்தி தமிழர்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி தமிழர்களின் கலாச்சார அடையாளங்களை அளிக்க கிறிஸ்தவ இஸ்லாத்தை அரவணைத்து மண்ணின் மைந்தர்களின் மதத்துக்கு எதிராக காய் நகர்த்துகின்றது திராவிடம் என்பதை அறியப்படுத்துகின்றேன். அத்தோடு உங்கள் மதத்தை பரப்ப பொய்களை கூறி எம் தமிழனை விற்காதீர்கள் என்று கிறிஸ்தவ வைரமுத்துவை எச்சரித்து முடிந்தால் இந்த சிவனடியான் குறிப்பிட்ட 16ஆம் நூற்றாண்டிலேயே தமிழுரை நடை வந்தது என்ற இந்த குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக மறுத்து கூறி 15ஆம் நூற்றாண்டில் தான் தமிழுக்கு உரைநடை வந்தது என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வரலாறு, கவிதை, மெய்கீர்த்தி, பழமொழி, சிற்பம், ஜோதிடம் என்று வார்த்தையாளைகளால் காலங்காட்டும் சாத்தானின் பிள்ளை வைரமுத்துவையோ அல்லது திராவிட கொத்தடிமைகளையோ அகிலமறிய சவால் விட்டு அறைகூவி அழைக்கின்றேன்.